பொறுத்தவரை இந்த கேஸ்ல அக்யூஸ் நம்பர் 1 முதலமைச்சராக இருக்க வேண்டும். ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அக்யூஸ் நம்பர் 1 இருந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலும் இடி தன்னுடைய முழு அறிக்கையை தாக்கல் செய்து முடிக்கும் பொழுது முதலமைச்சர் அக்யூஸ் நம்பர் 1 இருப்பார் என்பது என்னுடைய ஆணித்தரமான நம்பிக்கை. அண்ணா ஒரு நிமிஷங்க, இன்னைக்கு பத்திரிகை நண்பர் நீங்க எங்கூட நீங்க வாங்க, எந்த பக்கம் வேணாலும் ஒரு FL5 லைசன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பாரோ டாஸ்மார்க்கோ எங்க வேணாலும் வந்து பாருங்க. சாதாரண மனிதன் கண்ணுல பார்த்தாவே அது தெரியும். இது 2023 போடப்பட்டதா, 24 போடப்பட்டதா, 25 போடப்பட்டதா முக்கியம் இல்லை. இந்த முழு டாஸ்மார்க்கை இந்த அளவுக்கு மாற்றி இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி 2021 மேற்கு பிறகு. அதான் இடி அறிக்கையில மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். 3 கேட்டகரி FIR கம்பைன் பண்ணி ECIR போட்டிருக்கோம் அப்படின்னு. ஏன் குற்றம் சாட்டப்பட்ட பிறகு இவங்களுக்கு கொடுக்கத்தானே போறாங்க. செந்தில் பாலாஜி அக்யூஸ்ட் ஆன பின்னாடி இடி காப்பி கொடுக்கத்தானே போகுது. அந்த காப்பியை திறந்து FIR எப்ப போட்டாங்க அப்ப செந்தில் பாலாஜி அவர்களோ முதலமைச்சர் அவர்களோ தெரிந்து கொள்ளட்டும். இல்ல ஒரு புகார் அந்த புகார் மீதான வழக்கு பதிவு செய்யப்படும், அதுக்கெல்லாம் எடுத்து வச்சு இப்படி சொல்ல முடியுமா? ஏன்னா நாங்களே அதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. யாருங்கண்ணா அவங்க நடவடிக்கை மேற்கொண்டிருந்தா வெள்ளை பேப்பர் தாக்கல் செய்ய சொல்லுங்க. ஒருவேளை அமைச்சர் சொல்வது போல, அன்பு சகோதரர் அண்ணன் நீங்க சொல்றது போல அமைச்சர் பண்ணியிருந்தா வெள்ளை பேப்பர் தாக்கல் பண்ணட்டும். டாஸ்மாக்ல இவ்வளவு புகார் வந்திருக்கு, இவ்வளவு நடவடிக்கை எடுத்திருக்கோம், இவ்வளவு பேர்த்த சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம், இவ்வளவு ஆக்ஷன் எடுத்திருக்கோம். இன்னைக்கு முக்கிய புகாரே நீங்க டாஸ்மார்க் ஒரு லீகல் ரூட்னா இல்லீகல் ரூட்ல 40% மேல சரக்கு வைக்கிறீங்க. அதுல வரக்கூடிய பணத்துல தான் நீங்க ஆட்சியை நடத்துறீங்கிறதா நம்முடைய குற்றச்சாட்டு. இல்லை என்று சொன்னால் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யுங்கன்னே. 48% ஐயா வந்துடுறேங்க. 48% டாஸ்மாக் வளர்ச்சிங்க. நான் திமுக வந்த பிறகு 33,000 கோடியிலிருந்து 52,000 கோடி. தமிழ்நாட்டில் ஏதாச்சும் ஒரு அரசு நிறுவனம் தனிப்பட்ட நபருடைய சொத்து 48% யாருக்காச்சும் உயர்ந்திருக்கானா? முதலமைச்சர் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கா? எனக்கு தெரியாதுங்கண்ணா. என்னை பொறுத்தவரை முதலமைச்சர் இதுல குற்றவாளிங்கண்ணா. ஏன்னா அவருடைய கண் பார்வை கீழே தான் நடந்திருக்கு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய குரல் வழியை நசிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் நினைக்கிறார்னா அவருக்கு பயம், அவருக்கு எங்கேயோ பயம், அவர் வீட்டுக்குள்ள பயம். அதைத்தான் நான் சொல்லுவேங்கன்னா அதிகாரப்பூர்வமாக நான் சொல்ல முடியாது. என்னோட யூகம் இது.